வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தஞ்சாவூர் ட்ரிப் போனப்போ என்னென்ன இடங்கள்லாம் சுற்றி பார்த்தோங்கிறத பற்றியும் தஞ்சாவூரில் ஃபேமஸான தலையாட்டி பொம்மை எங்கே வாங்கலாங்கிறத பற்றியும் சொல்லியிருக்கோம். நீங்கள் ஒருவேளை தஞ்சாவூர் ட்ரிப் போகிறீங்க அப்படின்னா நாங்கள் பார்த்த இடங்கள்லாம் ஈஸியாக ஒரே நாளில் கவர் பண்ணிடலாம். முடிஞ்ச அளவுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நாங்கள் சென்னையிலேருந்து தஞ்சாவூருக்கு உழவன் எக்ஸ்பிரஸில் வந்தோம். ஏர்லி மார்னிங்கே தஞ்சாவூர் ஜங்ஷன் ரீச் ஆகிட்டோம். இங்கே ரிட்டையரிங் ரூம்ஸ் இருக்கான்னு பார்த்தோம், இல்லை. அதனால் ஏசி வெயிட்டிங் ஹால்லையே குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டோம். நாங்கள் புக் பண்ணியிருந்த ஸ்டே பார்த்திங்கன்னா செக்இன் டைம் 11 மணி தான். அதனால தான் இங்கேயே நம்ம குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டோம். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு செக்இன்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம கிளம்பின இடம்னு பார்த்திங்கன்னா புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில். இந்த கோவில் தஞ்சாவூர் மெயினில் இருந்து திருவாரூர் போகிற ரூட்டில் 7 கிலோமீட்டரில் இருக்குது. தஞ்சாவூரில் தஞ்சை பெரிய கோயிலுக்கு அடுத்து ஒரு ஃபேமஸான இடம்னா இந்த புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலை சொல்லுவாங்க. இந்த கோயிலோட லொக்கேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணிக்கலாம். புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலில் தரிசன டைமிங்ஸ்னு பார்த்தா காலையில் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும். இது பார்த்தீங்கன்னா வாரத்தில் எல்லா நாட்கள்லையும். ஞாயிற்றுக்கிழமையில மட்டும் நைட்டு 10 மணி வரைக்குமே நட திறந்திருக்கும். 1680வது வருஷம் வெண்கோஜிங்கிற ஒரு மன்னர் திருச்சியில் இருக்க சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு இருந்தாரு. போற வழியில ஒரு மரத்துக்கு அடியில அவர் ரெஸ்ட் எடுக்கும் போது அவரோட கனவுல மாரியம்மன் வந்துச்சான். அந்த கனவுல புன்னை மரங்கள்லாம் நிறைஞ்ச ஒரு இடத்துல புற்றுக்கு பக்கத்துல நான் இருக்கேன், எனக்கு நீ அங்க கோயில் கட்டணுங்கிற மாதிரி கேட்டுச்சான். அந்த இடத்துல தான் இப்போ இருக்க புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலை கட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்த மன்னர்கள் அந்த கோயிலை ரொம்பவே நல்லா டெவலப் பண்ணி இப்போ இவ்வளவு பெரிய கோயிலா உருவாயிருக்கு. அதனாலதான் இந்த கோவில்ல அம்மன் புற்று வடிவில் இருக்காங்க. இங்க இருக்க அந்த புற்று மண்ணுனால நிறைய நோய்கள் குணமாகுதுன்னு நம்பப்படுது. இங்கே நம்ம நல்லா சாமி தரிசனம் பண்ணிட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு கிளம்பியிருக்கோம். அடுத்ததான் நம்ம பார்க்க வந்த இடம் தஞ்சாவூர் பேலஸ். இந்த இடம் தஞ்சாவூர் மெயின்லேயே இருக்கு. பெரிய கோயில்ல இருந்து 2 கிலோமீட்டருக்குள்ள தாங்க இருக்கு இந்த இடம். இங்க பேலஸ் உள்ள நம்ம போறதுக்கு ஒரு ஆளுக்கு 30 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு போகணும். நம்ம போட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் கேமரால எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்குமே தனியா டிக்கெட் எடுக்கணும். இந்த டிக்கெட்டை வச்சே நம்ம சரஸ்வதி மஹால் லைப்ரரி, தர்பார் கூடம், பெல் டவர், அப்புறம் ஆர்ட் கேலரின்னு உள்ள இருக்க எல்லா இடங்களையுமே பார்க்கலாம். தஞ்சாவூர் பேலஸோட டைமிங் பார்த்தா காலையில 10 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும், அப்புறம் 1:30 மணியிலிருந்து சாயங்காலம் 5:30 மணி வரைக்கும் இருக்கும். தஞ்சாவூர் பேலஸ் பாத்தீங்கன்னா நாயக்கர்களால கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் மராட்டிய மன்னர்கள் அதை விரிவுபடுத்தி அதை அவங்களோட அரசவையாவும் மாத்திக்கிட்டாங்க. இங்க நம்ம உள்ள வந்து பார்க் பண்ண உடனே முதல்ல இருக்க இடம் சரஸ்வதி மஹால் லைப்ரரி. அதுக்கு பக்கத்துல தான் தர்பார் கூடமும் ராயல் பேலஸ் மியூசியமும் இருக்கு. இப்போ நம்ம தர்பார் கூடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். இந்த தர்பார் கூடம் சரபோஜி மன்னரால் கட்டப்பட்டுச்சு. இது அவரோட அரசவையாகவும் இருந்தது. இங்கே நம்ம உள்ளே வரும்போது நிறைய பெயிண்டிங்ஸை பார்க்க முடியும். ரொம்பவே அழகாக இருந்தது அந்த பெயிண்டிங்ஸ்லாம். அந்த காலத்திலேயே விலை மிக்க பொருட்களை வச்சு பெயிண்டிங் பண்ணியிருக்காங்களாம். ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்துச்சு இந்த இடம். இந்த இடத்துல நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கலாம். ராயல் பேலஸ் மியூசியத்தில் பார்த்தீங்கன்னா பழங்காலத்து பொருட்கள்லாம் நிறைய இருந்தது. அடுத்ததான் நம்ம வந்த இடம் ஆர்ட் கேலரி. இங்கே டைமிங்ஸ்னு பார்த்தா காலையில் 9 மணிலேருந்து 1 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் திறந்துருக்கும். நாங்கள் வந்தப்போ இது க்ளோஸ் ஆகி தாங்க இருந்துச்சு. இந்த ஆர்ட் கேலரிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கடவுள்களோட சிலைகள் நிறைய இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதுக்கு பக்கத்துலேயே தாங்க இந்த மணி கோபுரம் இருக்குது, பெல் டவர். இந்த கோபுரம் பார்த்தீங்கன்னா 7 அடுக்கில் இருக்குது. பழங்காலத்தில் இந்த கோபுரத்தோட உச்சியில் ஒரு காலம் காட்டுற கருவி இருந்துதான். அதனால தான் இதுக்கு மணி கோபுரம்னு பேரும் வந்திருக்கு. விஜயராகவ நாயக்கர் மன்னர் இந்த கோபுரத்தோட உச்சியில இருந்து தான் திருச்சியில இருக்க ஸ்ரீ ரங்கநாதரை வழிபடுவாராம். இந்த கோபுரத்தோட உச்சியில இருந்து பார்த்தா ஸ்ரீரங்கம் கோயிலே தெரியுமா. இப்போ யாரையுமே மேல அலோ பண்றதில்ல, உள்ள மட்டும்தான் நம்மளால பார்த்துட்டு வர முடியும். இன்னைக்கு நம்ம லஞ்ச் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்ல இருக்க வசந்த பவன்ல தான் சாப்பிட்டோம். சாப்பாடு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் மார்னிங் வாசவி கஃபேல தான் டிஃபன் சாப்பிட்டோங்க. அங்கேயுமே டிஃபன் பக்காவா இருந்துச்சு. இந்த 2 ஹோட்டல்ஸ்லயும் நீங்க சாப்பிட்டுருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் போல தான் பெரிய கோயில் வந்தோம். தஞ்சை பெரிய கோயிலோட டைமிங்ஸ்னு பாத்தீங்கன்னா காலையில 6 மணிலிருந்து மத்தியானம் 12:30 வரைக்கும், சாயங்காலம் 4 மணிலிருந்து நைட்டு 8:30 மணி வரைக்கும் இருக்கு. தஞ்சை பெரிய கோயிலுக்கு பெருவுடையார் கோயில்னு இன்னொரு பேரும் இருக்கு. இந்த கோயிலை கிபி 10ஆம் நூற்றாண்டுல ராஜராஜ சோழன் தான் கட்டினார்.
கட்டினாரு. 1000 வருஷத்துக்கு மேல ஆகியும் எந்த ஒரு இயற்கை சீற்றத்தாலையும் இந்த கோயிலை அசைக்க முடியல, அந்த அளவுக்கு கட்டியிருக்காங்க. பெரிய கோயில்னு சொல்றதுக்கு ஏத்த மாதிரி இந்த கோயில்ல நிறைய பிரம்மாண்டமான விஷயங்கள் இருக்குங்க. இந்த கோயில்ல இருக்க நந்தி சிலை 13 அடி உயரத்துல இருக்கு. சிவலிங்கம் 12 அடி உயரத்துல இருக்கு. உலகத்திலேயே இதுதாங்க பெரிய சிவலிங்கமா. இந்த கோபுரத்தோட மொத்த உயரம் 216 அடி. இந்த கோபுரம் இந்தியாவிலேயே இருக்க மிக உயரமான கோபுரங்கள்ல ஒன்னாவும் இருக்கு. இந்த கோபுரத்தோட உச்சியில இருக்க கலசத்தோட வெயிட் 80 டன்னு, அதாவது 80,000 கிலோ. இவ்வளவு வெயிட் இருக்க ஒரு கலசத்தை எப்படி கோபுரத்தோட உச்சிக்கு கொண்டு போனாங்கிறது இன்னுமே புரியாத புதிராதான் இருக்கு. நவீன வசதிகள்லாம் இல்லாத அந்த காலத்துல யானைகளை வச்சுதான் இந்த கலசத்தை மேல கொண்டு போனதா சொல்றாங்க. இந்த கோயில் முழுக்கவே கிரானைட் கல்லால தாங்க கட்டியிருக்காங்க. இந்த கோயிலை கட்டி முடிக்கிறதுக்கு மொத்தமா 7 வருஷம் ஆகியிருக்கு. இவ்வளோ ஆச்சரியங்கள் இருக்க இந்த பெரிய கோயிலை 1987 வருஷம் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னங்கள்ல ஒன்னா அறிவிச்சாங்க. இந்த கோயிலை பத்தியும் கட்டிடக்கலை பத்தியும் பேசணும்னா கண்டிப்பா ரொம்பவே டைம் எடுக்கும். ஃபியூச்சர்ல இன்னொரு தனி வீடியோல இந்த கோயிலை பத்தி ஃபுல்லா கவர் பண்றோம். இன்னைக்கு நம்ம ஈவினிங்ல வந்ததுனால டே டைம் ஃபுட்டேஜ்லாம் எடுக்க முடியல. நைட் டைம்ல ஜொலிக்கிற பெரிய கோயில் நாங்க பார்த்தோம். நீங்களும் பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புறோம். நம்ம லைஃப்ல கண்டிப்பா ஒரு தடவையாச்சும் பார்க்கணுங்கிற இடங்கள்ல இந்த தஞ்சை பெரிய கோயில் இருக்கணும். நம்ம தமிழ்நாட்டில் இந்த கோயில் இருக்கிறதே நமக்கு பெருமை தாங்க. நம்ம கோயிலை பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு. நம்ம வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே தலையாட்டி பொம்மை எங்கே வாங்குறதுங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு காலையிலேருந்து நம்ம புன்னைநல்லூர் மாரியம்மன், தஞ்சாவூர் பேலஸ், அப்புறம் தஞ்சை பெரிய கோயில்னு 3 இடத்த பார்த்தோம். எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு தலையாட்டி பொம்மை வித்துட்டு இருந்தாங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லிமிட்டடான கலெக்ஷன்ஸ் தான் இருந்துச்சு. விலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக சொன்ன மாதிரி ஃபீல் ஆச்சு. பெரிய கோயிலெல்லாம் விலை ரொம்பவே அதிகமாக தான் சொன்னாங்க. தலையாட்டி பொம்மை வாங்குறதுக்கு நாங்கள் பெரிய கோயில் பக்கத்தில் இருக்க இந்த ராஜாலி பேர்ட்ஸ் பார்க்கை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஏன்னா இங்கே நிறைய கடைகள் இருக்கு. ஒவ்வொரு கடையிலையுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. விலையும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக தான் இருக்கு. நீங்கள் இங்கே இருக்க எல்லா கடைக்கும் போய் பாருங்க, கலெக்ஷன்ஸும் பாருங்க, விலையும் கம்பேர் பண்ணி பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். இங்கே தலையாட்டி பொம்மை மட்டும் இல்லாமல் வுட்லேயே செஞ்ச கைவினை பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு நிறைய இருக்கு. அதையும் நீங்க வாங்கலாம். நாங்க எங்களுக்கு பிடிச்ச தலையாட்டி பொம்மையும் வேற சில பொருட்களையும் வாங்கிட்டு இங்கிருந்து கிளம்பிட்டோம். இதோட தஞ்சாவூர் ட்ரிப்போட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. ஏன்னா நம்ம இங்கிருந்து கிளம்பி சுவாமிமலை, கங்கை கொண்ட சோழபுரம், அப்புறம் சிதம்பரம் கோயில்லாம் பார்த்தோம். அதை எல்லாத்தையும் அடுத்த எபிசோட்ல டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறோம். பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.